அண்ணா அறிவாலயத்தில் உள்ள ஒவ்வொரு செங்கலையும் எடுக்காமல் விடமாட்டேன்னு சொல்லி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நேற்று பேசியிருக்காரு. அவருக்கு செங்கல் எடுக்கிறதுக்கு வேலை இல்லைன்னா வெங்காயத்தும் போய் எடுத்து பார்க்கட்டும். அறிவாலயத்தினுடைய செங்கலை கை வைக்க கூட அவரால் முடியாது சார். எப்பவுமே அது சொல்கிற குற்றச்சாட்டுகள் தான் சார். ஆட்சியில் இருக்கிற பொழுது அமைச்சர்கள் மீது குற்றச்சாட்டை சொல்வது இயற்கை. அதாவது இது கருத்து கணிப்புகளின்படி தனிக்கட்சியாக பார்த்தால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். செங்கோட்டையின் திமுக இணைவுள்ளதாகவும் அதற்கு மூத்த அமைச்சர் ஒருவர் இங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறார் என்ற தகவல் இருக்கு சார். நாங்கள் அப்படியெல்லாம் சொல்லலை. அங்கே அவர் அதிருப்தியில் இருக்காருங்கிற வார்த்தைகளைத்தான் சொன்னோமே தவிர அவர் திமுகவில் வந்து இணைய போகிறார் என்றெல்லாம் நான் சொல்லவில்லை. பிரசாந்த் கிஷோர் ஒரு சபை கொடுத்திருக்காரு. அந்த அவர் வந்து இன்றைக்கி வந்து தேர்தல் வியூக வகுப்பாளராக இங்கே சென்றிருக்கிற காரணத்தால் அப்படி சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த அளவுக்கான வாக்கு வங்கி அங்கே இருப்பதாக தெரியவில்லை. பிரசாந்த் கிஷோர் வந்து ஏற்கனவே வந்து திமுக வந்து பணி செஞ்சிருக்காரு. இப்போ வந்து தாவேகாக்கு ஒருவேளை வந்து பணி செய்யும் பட்சத்தில் எந்த மாதிரியான ஒரு மாற்றம் ஏற்படும் நினைக்கிறீங்க? ஒரு மாற்றமும் ஏற்படாது, ஏமாற்றம் ஏற்படும். கணிப்புகளுக்கு வந்து இதன் மூலமா நீங்க வந்து திமுக வந்து அதிக வாக்கு சதவீதம் பெறும் சொல்ற அடிப்படையில் இப்பயே கூட்டணி கட்சிகளை வந்து நீங்க சொல்றீங்களா நம்ம தான் வெற்றி பெற போறோம், அதனால அந்த சீட் பார்கெனிங்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கட்டுப்பாடு இருக்கின்ற ஒரு தகவல் நீங்க சொல்றீங்க. அதெல்லாம் கிடையாது. நாங்கள் தோழமை கட்சியை எப்போதுமே மதிக்கக்கூடியவர் எங்களுடைய முதலமைச்சர். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் சந்திரகுமார் அவர்கள் பதவியேற்பு விழாவிலே அனைத்து தோழமை கட்சி தலைவர்களையும் அழைத்து பதவியேற்க செய்திருக்கின்றார். தோழமைக்கு உரிய மரியாதையை தருகிற ஒரு முதலமைச்சர், ஒரு கட்சி தலைவர் எங்களுடைய தலைவர். சமீபத்திலே இந்தியா டுடே பத்திரிகையும் சி ஓட்டர்ஸ் இணைந்து மூட் ஆஃப் த நேஷன் என்கின்ற ஒரு கருத்து கணிப்பை நடத்தியது. அந்த கருத்து கணிப்பிலே தமிழ்நாட்டிலே 39 தொகுதிகளிலும் இன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தல் நடந்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி தான் வெல்லும். அதனால் எல்லாரும் சேர்ந்து வந்தாலும் தனித்து வந்தாலும் இந்த திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய ஆட்சிக்கு இன்றைக்கு ப்ரோ இன்கம்பன்சி தான் இருக்கிறது, ஆதரவு அலை தான் இருக்கிறது. ஆன்டி இன்கம்பன்சி என்பது கிடையவே கிடையாது, எதிர்ப்பறை என்பது கொஞ்சம் கூட கிடையாது என்பதை நாங்கள் உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறோம். எதிரிகளே இல்லை என்று நாங்கள் என்றைக்குமே சொல்லவில்லை. முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு ஜெயலலிதா அவர்கள் தான் சொன்னார்கள், கண்ணுக்கு தெரிந்த தூரம் வரை எனக்கு எதிரிகளே இல்லை என்று. நாங்கள் எதிரிகள் இல்லை என்று சொல்லவில்லை. எதிரிகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கும் வாக்கு வங்கி இருக்கிறது என்று தான் சொல்கிறோம். அந்த வாக்கு வங்கியை சேர்த்து வந்தாலும் எங்கள் வாக்கு வங்கியை அவர்கள் மிஞ்ச முடியாது. தேர்தலிலே 200 இலக்கு, அதன் தொடக்கமே ஈரோடு கிழக்கு என்று முழக்கமிட்டு வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர், திராவிட மாடல் ஆட்சிக்கு சொந்தக்காரர், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய ஆட்சியிலே எந்த ஒரு திட்டமும் தமிழகத்திலே ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஏதாவது ஒரு திட்டத்தினுடைய பலன் சென்று அடைந்திருக்கிறது. பலன் கிடைக்காத குடும்பமே இல்லை என்று சொல்லத்தக்க அளவுக்கு இன்றைக்கு பல்வேறு குடும்பங்களும் இந்த ஆட்சியிலே பலனை பெற்று வருவதுதான் இதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறது. நான் 2 தினங்களுக்கு முன்னாலே பேசுகிற பொழுது கூட சொன்னேன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி பழனிசாமியினுடைய கட்டுப்பாட்டில் இல்லை என்பதை. அதை அங்கே இருக்கின்றவர்கள் பேசிக்கொள்வதிலிருந்தே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஒரு நண்பரின் இடத்துல சொன்னார், சமீபத்திலே முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தன் நண்பர்களோடு பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும், வேலுமணியாக இருந்தாலும், தங்கமணியாக இருந்தாலும் எல்லோருமே எனக்கு ஜூனியர்கள் தான் என்று சொன்னதாக ஒரு தகவல் வந்திருக்கிறது. அதிலிருந்து அவர் எந்த அளவுக்கு ஆதங்கத்தோடு அங்கே இருக்கிறார் என்பதையும், அதே போல் அங்கே இருக்கக்கூடிய சீனியர்கள் எந்த ஆதங்கத்தோடு இருக்கிறார்கள் என்பதையும் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே அந்த கட்சி கலகலத்து கொண்டிருக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குகள் ஈரோடு கிழக்கு தேர்தலிலே முதல் முறையாக இரட்டை இலைக்கே வாக்களித்து வந்தவர்கள் முதல் முறையாக உதயசூரியனுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்பதையும் அன்றைக்கு நாங்கள் சொல்லியிருந்தோம். இவற்றுக்கெல்லாம் வலிமை சேர்க்கின்ற வண்ணம் இன்றைக்குமே நாங்கள் கருத்து கணிப்பில் அவ்வளவு நம்புவது கிடையாது என்று சொன்னாலும் கூட அதற்கும் ஒரு வலிமை உண்டு என்ற எண்ணத்திலே அதையும் ஒரு காரணியாக பார்க்க வேண்டும். சமீபத்திலே இந்தியா டுடே பத்திரிகையும் சி ஓட்டர்ஸ் இணைந்து மூட் ஆஃப் த நேஷன் என்கின்ற ஒரு கருத்து கணிப்பை நடத்தியது. அந்த கருத்து கணிப்பிலே தமிழ்நாட்டிலே 39 தொகுதிகளிலும் இன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தல் நடந்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி தான் வெல்லும்.
கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 47% ஓட்டுகளை வாங்கியிருக்கிற திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி 52% வாக்குகளை பெறும். அதைப்போல அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 23% பெற்றிருந்தது 20% குறையும் என்று ஒரு கருத்து கணிப்பும் மற்றவை எல்லாவற்றையும் சேர்த்து, அதாவது எல்லாம் ஒன்று சேர்ந்தாலும் சேராட்டியும் சேர்த்து கணக்கெடுத்து ஒரு என்டிஏ என்று போட்டு ஒரு 21% சொல்லியிருக்கிறார்கள். அதைத்தான் இங்கே நாங்கள் இன்றைக்கு சொல்ல அதையும் விரும்புகின்றோம். அந்த கருத்து கணிப்பையும் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். என்டிஏ அலையன்ஸ் 21%, இந்தியா கூட்டணி 52%, ஏஐடிஎம்கே 20%. அதனால் எல்லாரும் சேர்ந்து வந்தாலும் தனித்து வந்தாலும் இந்த திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய ஆட்சிக்கு இன்றைக்கு ப்ரோ இன்கம்பன்சி தான் இருக்கிறது, ஆதரவு அலை தான் இருக்கிறது. ஆன்டி இன்கம்பன்சி என்பது கிடையவே கிடையாது, எதிர்ப்பலை என்பது கொஞ்சம் கூட கிடையாது என்பதை நாங்கள் உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாட்டு மக்கள் மகிழ்ச்சியோடு தான் இருக்கிறார்கள். ஆனால் சிலர் அதை ஏதாவது ஒரு சம்பவங்களை சுட்டி காண்பித்து அதை மிகப்படுத்தி இந்த ஆட்சியிலே இந்த மாதிரி குறைகள் இருக்கிறது என்று சொல்லுகிறார்களே தவிர, இன்றைக்கு தமிழக மக்கள் அனைவரும் ஏதாவது ஒரு திட்டத்தினாலே தங்களுக்கு நன்மை கிடைத்திருக்கிறது, பலன் கிடைத்திருக்கிறது. இதற்கு முந்தைய ஆட்சிகளிலே எங்களுக்கு எந்த விதமான பலனும் கிடையாது, அத்தகைய எல்லா வாய்ப்புகளும் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்கின்ற நம்பிக்கையோடு இந்த திராவிட மாடல் ஆட்சியை வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். மாணவியர்கள் வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அதேபோல விரைவிலேயே பட்டாக்கள் வழங்குகிற நிகழ்ச்சியும் நடக்க இருக்கின்றது. எனவே அந்த அளவுக்கு தமிழக மக்களுடைய நிலைமையை புரிந்து கொண்டு அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் தருகின்ற ஒரு திராவிட மாடல் ஆட்சியைத்தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அங்கே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி கலகலத்து கொண்டிருக்கிறது என்பது 23%லிருந்து 20%-ஆக அவர்களுடைய வாக்கு வங்கி சரிந்திருப்பதை எடுத்து காட்டுகிறது. எல்லா புதிய கட்சிகள் இருக்கிற கட்சிகள் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தாலும் அங்கே என்டிஏ என்று 21% தான் வருகிறது. எனவே எங்களை பொறுத்த வரைக்கும் 52% என்பதை இன்னும் உயர்த்துவதற்கான முயற்சியை இந்த ஓராண்டிலே எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் மேற்கொள்வார்கள். அதன் மூலமாக தமிழகத்திலே தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியுடைய ஆட்சி தொடரும். மீண்டும் தமிழகத்தை ஆளுகிற பொறுப்பை தமிழக மக்கள் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்களிடத்தில் தருவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கணக்கெடுப்பை சுட்டிக்காட்டி பேசுறீங்க. 2024 மக்களவைத் தேர்தலில் பாஜகவுடைய வாக்கு சதவீதம் 12% இருக்கு. ஆனால் இப்போ ரிலீஸ் பண்ணக்கூடிய வாக்கு சதவீதம் 21 உயர்ந்திருக்கு, 3% உயர்ந்திருக்கு பாஜக. அதான் எல்லா கட்சியும் சேர்த்துன்னு சொல்கிறேன்ல, புதிய கட்சி எல்லா கட்சியும் சேர்த்து 21%, அவ்வளோதான். அது ஒன்று வாக்கு உயர்வுன்னு நாங்கள் சொல்கிறோம். எங்களுக்கு 47 52 ஆயிருக்கு. அதை பாருங்க. அவங்களுக்கு எல்லாரும் இன்னைக்கு மற்றவரெல்லாம் சேர்த்துத்தான் அங்கே 21%. ஒரு குறிப்பிட்ட அளவு ஏற்றுக்கொள்ள வேண்டும். மக்கள் மனதில் என்ன இருக்கிறது என்பதை அவர்கள் சர்வே செய்து தருகிறார்கள். அதை நாம் ஒரு அளவுகோலாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு ஏற்றாற்போல் நாம் நடந்து கொண்டு இதை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். இது நமக்கு கொடுக்கின்ற ஒரு பாடம். அதை நாம் உணர்ந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் செயல்பட வேண்டும். இன்னும் நாங்கள் எங்கள் வாக்கு வங்கியை அதிகரிப்பதற்காக நிச்சயமாக எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுப்பார். அதிமுக சொல்றீங்க, உங்க கருத்து கணிப்பு இந்த மாதிரி சொல்றீங்க. திமுக அதீத நம்பிக்கையில் இருக்கும், எதிரிகளே இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு எதிரிகளே இல்லை என்று நாங்கள் என்றைக்குமே சொல்லவில்லை. முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு ஜெயலலிதா அவர்கள் தான் சொன்னார்கள், கண்ணுக்கு தெரிந்த தூரம் வரை எனக்கு எதிரிகளே இல்லை என்று. நாங்கள் எதிரிகள் இல்லை என்று சொல்லவில்லை. எதிரிகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கும் வாக்கு வங்கி இருக்கிறது என்று தான் சொல்கிறோம். அந்த வாக்கு வங்கியை சேர்த்து வந்தாலும் எங்கள் வாக்கு வங்கியை அவர்கள் மிஞ்ச முடியாது. அதற்கு ஏற்றாற்போல ஒரு மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆட்சியை, திராவிட மாடல் ஆட்சியை நான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னேன். சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய எதிரி அதிமுகவா இல்லை தமிழக வெற்றி கழகம் செய்ய? அதாவது இது கருத்து கணிப்புகளின்படி தனிக்கட்சியாக பார்த்தால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அண்ணா அறிவாலயத்தில் உள்ள ஒவ்வொரு செங்கலையும் எடுக்காமல் விடமாட்டேன்னு சொல்லி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நேற்று பேசியிருக்கார். அவருக்கு செங்கல் எடுக்கிறதுக்கு வேலை இல்லைன்னா வெங்காயச்சும் போய் எடுத்து பார்க்கட்டும். அறிவாலயத்தினுடைய செங்கலை கை வைக்க கூட அவரால் முடியாது சார். எப்பவுமே அது சொல்கிற குற்றச்சாட்டுகள் தான் சார். ஆட்சியில் இருக்கிற பொழுது அமைச்சர்கள் மீது குற்றச்சாட்டை சொல்வது இயற்கை, அது சொல்லுவார்கள். அதற்கு பிறகு என்ன நடவடிக்கை எடுத்தாலும் பார்த்து கொள்ளலாம். அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் எந்த தவறும் செய்யவில்லை. தவறுக்கு இடம் கொடுக்காமல் தான் எங்களுடைய முதலமைச்சர்கள் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள்.
எந்த விஷயம் தன்னுடைய கவனத்துக்கு வந்தாலும் உடனடியாக கூப்பிட்டு அழைத்து அவற்றையெல்லாம் திருத்தி சிறப்பான ஒரு ஆட்சியை தர வேண்டும், மக்கள் விரும்புகிற ஆட்சியை தர வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். செங்கோட்டையின் திமுக இணைவுள்ளதாகவும் அதற்கு மூத்த அமைச்சர் ஒருவர் இங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறார் என்ற தகவல் இருக்கு சார். நாங்கள் அப்படியெல்லாம் சொல்லலை. அங்கே அவர் அதிருப்தியில் இருக்காருங்கிற வார்த்தைகளைத்தான் சொன்னோமே தவிர அவர் திமுகவில் வந்து இணையப் போகிறார் என்றெல்லாம் நான் சொல்லவில்லை. அதை நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. அவருடைய வணக்கு முறையை சொல்லியிருக்கிறார், நான் சீனியர் என்பதை சொல்லியிருக்கிறார். அது உண்மைதானே? அது எதுவும் தப்பு இருக்கா? என்ன அதாவது யார் தவறு செய்தாலும் குற்றச்சாட்டப்படுவது வந்து அங்கே வந்து போதுமான ஆதாரங்கள் இருந்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதுதான் சட்டம். அதை இன்றைக்கு யார் தைரியமாக வந்து சொன்னாலும் செய்யக்கூடிய ஆட்சி நடக்கின்ற காரணத்தால் தான் ஒவ்வொருவரும் வந்து புகார் கொடுக்கிறார். அது வந்து அதுக்கப்புறம் துறை ரீதியான நடவடிக்கை, சட்ட ரீதியான நடவடிக்கை எல்லாமே எடுப்பார்கள். இல்லை, கருத்து கணிப்புகளுக்கு வந்து நீங்கள் திமுக செஞ்சதுடைய பண்ணிடுறாங்க. இதன் மூலமாக நீங்கள் வந்து திமுக வந்து அதிக வாக்கு சதவீதம் பெறும் ஒரு அடிப்படையில் இப்பயே கூட்டணி கட்சிகளை வந்து நீங்கள் சொல்கிறீங்களோ நம்ம தான் வெற்றி பெற போகிறோம், அதனால் அந்த சீட் பார்கெனிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கட்டுப்பாடு இருக்கின்ற ஒரு தகவல் நீங்கள் சொல்கிறீங்க. அதெல்லாம் கிடையாது. நாங்கள் தோழமை கட்சியை எப்போதுமே மதிக்கக்கூடியவர் எங்களுடைய முதலமைச்சர். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் சந்திரகுமார் அவர்கள் பதவியேற்பு விழாவிலே அனைத்து தோழமை கட்சி தலைவர்களையும் அழைத்து பதவியேற்க செய்திருக்கின்றார். தோழமைக்கு உரிய மரியாதையை தருகிற ஒரு முதலமைச்சர், ஒரு கட்சி தலைவர் எங்களுடைய தலைவர். நாங்கள் யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டோம். திமுகவுடைய எதிரி அதிமுக தேர்தல் 2026 பிரசாந்த் கிஷோர் ஒரு சபை கொடுத்திருக்காரு. அதுவும் வந்து 20% தமிழக வெற்றி கட்சிக்கு வாக்கு அந்த அவர் வந்து இன்றைக்கி வந்து தேர்தல் வியூக வகுப்பாளராக இங்கே சென்றிருக்கிற காரணத்தால் அப்படி சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த அளவுக்கான வாக்கு வங்கி அங்கே இருப்பதாக தெரியவில்லை. 2021 தேர்தலையும் பிரசாந்த் கிஷோர் திமுகவுக்கு தேர்தலில் ஒர்க் பண்ணார். ஆனால் மக்கள் சக்தி எங்களிடத்தில் இருந்தது. நாங்கள் அதற்கு 5 ஆண்டுகளுக்கு முன்னரே களத்தை தயார் செய்தோம். தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் வந்து பல நிறைவேற்றம் குற்றச்சாட்டு வந்து இப்போ பட்ஜெட் முழு பட்ஜெட் வந்து வர இருக்கு. அதனால எதிர்பார்க்கலாமா சார்? முடிந்தவரை இந்த ஆண்டுக்குள்ளே எல்லா வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுவதற்குத்தான் எங்களுடைய முதலமைச்சர் முயற்சிகளை மேற்கொண்டுள்ளார். இல்லைங்க, ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது சென்சஸ் வந்து மத்திய அரசினுடைய சப்ஜெக்ட். அவங்க எடுத்தால் அது ப்ராப்பராக இருக்கும். நாம் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்தோமையானால் அதற்கு உண்டான சட்ட வலிமை கிடையாது. அதனால் வந்து பல பிரச்சனைகள் தான் எடுக்குமே தவிர அதுக்கு சட்டபூர்வமான இது கிடையாது. எனவே தான் ஒன்றிய அரசை ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுங்கள், சென்சஸை நடத்துங்கள் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு நாங்கள் எதிரிகள் அல்ல. நாங்கள் எடுப்பது சட்டப்படி பூர்வீகமாக செல்லாது. எடுத்து வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. யாரு கோர்ட்டுக்கு போனாங்கன்னா செல்லாது. ஒரு மாற்றமும் ஏற்படாது, ஏமாற்றம் ஏற்படும்.